ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க அபேக்ஸ் அப்டன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஆர் மேட்ச் ஸ்டார்ட் போகிறோம். அதுவும் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட தாங்க ஸ்டார்ட் போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே guys, இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இறங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் தாங்க இறங்கியிருக்கோம். ஏன் ப்ரோ ஹேங்கர் இறங்குறீங்க, கிளாக் டவர் பீக்கில் இறங்க மாட்டிங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், நம்ம வந்துட்டு எப்போவுமே அந்த கிளாக் டவரு இந்த இப்போ ஃபேக்ட்ரி வந்துட்டு பார்ட்டி வெனியூ என்னமோ மாற்றிட்டாரு. எப்படியோ அது ஃபேக்ட்ரி தான் கைஸ் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன். ஃபேக்ட்ரி, கிளாக் டவரு, பீக் அந்த மாதிரி தாங்க இறங்கி ஃபுல்லாக ஃபைட்டு தான் கைஸ். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா கிளாக் டவர் தான் வந்து இறங்கலான்னு பார்த்தோம். ஆனால் விஷயம் என்னென்னா கிளாக் டவரில் எனிமையே காணும். எல்லாருமே இந்த ஃபேக்ட்ரி புதிய வந்ததுனால அங்கேயே போயிட்டாங்க. கிளாக் டவரில் எனிமி இல்லை, அதனால் ஹேங்கர் வந்துட்டோம். ஹேங்கர் எனிமி இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் எனிமி இருக்கான்னு சொல்லும் போதே ஒருத்தர் எனிமி ஓடுறான் பார்த்தீங்களா, இந்த ஒரு வெள்ளை கலர் சட்டை. நான் வந்துட்டு அவனை பார்த்துட்டு சரி அவன் ஓடிட்டானே சரி அவனை டச்சியாக போட்டு அப்படியே அடிக்க போகும்போது நம்ம டீம்மேட் பின்னாடி அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே திரும்பி அப்படியே வந்துட்டு இங்கிட்ட வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பேனா, அவன் வந்து ஓசிக்கு அடிச்சிடுவான். இவன் பாருங்க மக்களே, அதாவது அவனை ஓசிச்சு தான் நான் யோசிக்கிறதுக்குள்ளே இவன் எங்கேயோ வந்து குதிச்சு வந்து அடி வாங்குறான். நமக்குன்னே வந்து அடி வாங்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அவனுக்கு இன்னொரு வந்து நிற்கிறான் பாருங்க. இவன் யாருங்க சரிவாளி, இவன் கண்ணு முன்னாடி தான் இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனை அடிச்சுட்டு வால்போர்ட் லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் எல்லாரும் ஜாலியாக நிற்கிறான். வணக்கம்டாமா அப்போ அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். கேஸ் நமக்குன்னே அந்த கில்லு கொடுக்குறதுலே வராங்க கேஸ். இவங்களா யாரு கேஸ் இவங்க, அவனா வந்து நின்றுட்டு அடி வாங்குறான். இப்போ நான் வந்துட்டு இங்கே சண்டை போடுற கேப்பில் நம்ம டீம் எல்லாமே நாக்காயிடுவாய். அவங்க யாருங்க பார்த்தீங்கன்னா நாக்கிட்டேன் 3 பேர் நாக்கு. என்னடான்னு பார்த்தா அவன் ஒத்தாலும் 3 பேர்த்த அடிச்சுட்டு இருந்திருக்கான். நான் வந்துட்டு சரி அவன் 3 பேர்த்த அடிச்சிட்டானே தரமான பேர்னு நினச்சேன். அப்படி நினச்சிட்டு ஒரு M24 ஒரு புல்லட் வச்சு நாக்காயிட்டான். அதாவது டிவியில் கத்தி நிருபாவில் டே ஓசிட்டா அவன் நான் என்ன கேஸ் பண்ண முடியும். அவங்க 2 பேர் நாக்கு ஆகிட்டாங்க, 3 பேரும் நாக்கு. நான் என்ன கேஸ் பண்ண முடியாதான், ஒரு அடி அடிச்சே செத்துட்டான். நமக்கு வந்துட்டு கில்லு கொடுக்குறேன்னே வந்துக்கிட்டு இருக்கானுங்க லைன் கட்டி. இப்போ அங்கிட்ட அடிச்சுட்டு சரி அப்படி இப்படின்னு ஒரு 2 செகண்ட் ரிவைவ் பண்ணிவிட்டு அப்படி இப்படி இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருப்பேங்க. பாருங்களேன், இப்போ இங்கே ஓடி போவேன், என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. இப்படி காயின் பண்ணுறேன்னா அப்படியே வந்துட்டு இப்படி சுற்றிடுவேன். அப்படியே இந்த கரையை சுற்றி அப்படியே வருவேன். இங்கே வந்துட்டு சரி M24 வச்சு எதுக்கு ஆடுவோம், ஸ்னைப்பர் வந்துட்டு அந்த நேரத்தை டக்குன்னு கிடச்சதுன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். நம்ம மறுபடியும் M60 மாற்றிட்டு அங்கே பார்த்தா ஃபுட் ஸ்டெப் கிடையாது. என்னடான்னு பார்த்தா எனிமி. அவன் என்னன்னா 7 ஓடிட்டு இருக்காங்க கைஸ். அவனை விட்டுருவோமா நம்ம, அவன் பாட்டுக்கு 7 ஒன்றா விட்டுருவோம்மா கைஸ். அப்படியே டக்குன்னு போய் அழுத்திட்டேன், எனக்கு கீழே வந்துடுச்சு. நைஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டதே. கரெக்டாக நம்ம டீம்மேட்டு அங்கிட்ட வந்து அழுத்திக்கிட்டு இருந்தாப்புல. அவன்கிட்ட எனிமின்னு பார்த்து அப்படியே வந்துட்டு இப்படி குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கு குனிஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா அந்த M60 ஆட்டோ மோட அந்த புல்லட் ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி அப்படியே பைபிள் வெளில வந்தாலும் உட்காந்துருக்கும் போது அப்படியே அடிச்சிடலான்னு பார்த்தேன். பைபிளாக வரவே இல்லை. நம்ம டீம்மேட்டை போய் அடி வாங்கிடுவான். என்ன கைசி நம்மகிட்ட சாவ சொன்னால் நம்ம டீம்மேட்டை போய் சாவுறாய். ஓகேவா, அப்படியே வந்துட்டு அந்த லூட் அடிச்சுட்டு அப்படியே இப்போ வந்துட்டு இப்போ வந்து எனிமையே வரமாட்டாங்க கைஸ். நம்ம வந்து செம போர் அடிக்கிறது அவங்களை காட்டினா. ஆனால் நான் வந்து ஸ்பீடெக்ஸ் போட்டுறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், எப்படி அந்த போரிங் பார்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணி எடுத்துட்டோம் மோஸ்ட்லி. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீக்குக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். அதாவது நம்மளோட எப்படி சொல்கிறது, என் டீமில் இருக்க ஒரு நல்ல விளாட்ற பிளேயரை வந்துட்டு கூப்பிட்டு அப்படியே பீக் வந்துட்டோம். சரி நான் கொஞ்சம் இருந்து ஆடுவான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நினச்சமா இங்கே வந்து ஒரு எனிமி இருப்பான், டக்குன்னு டேமேஜ் கொடுத்து டச்சியாக போட்டு ஏறிடுவேன். இப்போ எதுக்கு நான் ஸ்கோப் போடுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் போடணும்னு வச்சுக்கோங்க அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு அப்படியே அடிக்க முடியாமல் போயிட்டு கடுப்பாயிடும் போயிடுச்சு. அதனால் அப்படியே ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு டீம் காலி. பயவுள்ள பாவங்க அவன் பாட்டு பீக்கில் ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். நான் வந்து அவரை போய் முடிச்சு விட்டோம். நாங்கள் வந்து ஹிட்லிஸ்ட்டு கூட போடல கைஸ். நாங்களாம் சும்மா வந்து அவன் வந்து எங்கிட்ட செத்துட்டான்.
அவனுக்கு தேவை தான், அவனா நம்மகிட்ட வந்து சாப்பிட்றாங்க கைஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு தான் கைஸ் போகிறோம். இதெல்லாம் ஏன் ப்ரோ சொல்கிறீங்க, அது எங்களுக்கு தெரியாதா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க சும்மா தான் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் வந்துட்டு சண்டை ஓட்டிக்கிட்டு க்ளோவால் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம போய் க்ளோவால் உடச்சு விட்ருவோம். அவங்க கத்திட்டு இருப்பான், டே ஏன்டா க்ளோவால் உடச்சு விட்டா அப்படி இப்படின்னு. அது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதாவது லூஸ் தரமாக ஒன்று பண்ணிடுங்க பாருங்களேன். செத்துட்டு நான் என்ன பண்ண நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? லூசு தரமாக என்ன பண்ணிவிட்டேன், நிறைய எனிமி இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா ப்ரோ, ஒரு எனிமி தானே இப்படி இருக்காங்க, ஈஸியாக அடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்காங்க. அந்த வீட்டை பிடிச்சிட்டாங்க மக்களை, வீட்டை பிடிச்சிட்டு கேரக்டர் போட்டு அடிக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணி ஒரு வழி ஆக்கிட்டாங்க கைஸ். என் டீமேட் உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தேன், அடே ஏன்டா நிப்பாட்டினேன் மேலே அப்படியே போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு. நான் ஒரு எனிமிக்கு அந்த ஒரு எனிமி தான் சொல்லிட்டு ஆசைப்பட்டு இறங்கி என்னை முடிச்சு விட்டாங்க கைஸ். இப்படி வந்துட்டு இந்த சங்கடமாக இந்த மூமெண்ட்லாம் ஆகுது கைஸ். நமக்கு வந்துட்டு பல்பு மூமெண்ட் கைஸ், இதெல்லாம் வெட்டி வேலை பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஓகே, அது வந்து நம்ம கண்டுக்க வேணாம் கைஸ். நம்ம சாவறதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரிவைவ் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் வந்து ரிவைவ் பண்ணுறான்னா, ஆமாம் 2ஆம் நம்பர் தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக ரிவைவ் பண்ணிட்டாங்க கைஸ். வாழ்த்துக்கள். இன்னும் ப்ரோ இதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள்ன்றீங்க. ரிவ்யூ பண்ணுறதுலாம் ஒரு விஷயமா வெண்டிங் மிஷின் போனோமா, காசை போட்டோமா, ரிவ்யூ பண்ணோமா, அவ்வளோதான். இதெல்லாம் என்ன ப்ரோ வாழ்த்துக்கள் அப்படின்னா எஸ் நம்ம சொல்கிறதாங்க தான் சொல்லுவோம், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். அப்படியே நம்ம வந்துட்டு இங்கே எங்கே இறங்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரிஸ்டிவால் கொஞ்சம் சைடில் இங்கே ஏர்ட்ராப் இருந்துச்சு, அங்கே இறங்கிட்டோம் கைஸ். என்ன ப்ரோ மறுபடியும் ஏர்ட்ராப் பக்கம் எனிமி இருந்தால் ஆசைப்பட்டு போனீங்க, மறுபடியும் ஏர்ட்ராப் பக்கம் இறங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி தாங்க கைஸ். ஒரு வாட்டி வந்து எல்லா டைமும் எனிமி வந்துடுவாங்களா? அது போக நமக்கு வந்து தரமாக ஏடபிள்யூ கிடச்சிருச்சு கைஸ். ஏன் ப்ரோ M24 வேணாலும் தூக்கி போட்டு இப்போ ஏடபிள்யூ விளாட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், முன்னாடி வந்துட்டு இந்த M24 அதிகமாக விளாடுவேன் கைஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைட்டில் இருக்கிறக்காண்டி வச்சுலாண்டு, அது போக அது க்ளோவால்குள்ளே வேறு அடிக்கும். அது போக இந்த டபுள் ரீலோட் ஸ்கின் இருந்துச்சா, அதனால் நான் வேறு சிங்கிள் ஸ்னைப்பர் வச்சு மோஸ்ட்லி ஆடுவேங்க. நான் டபுள் ஸ்னைப்பரை யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்னைப்பர்னாலே நான் வந்து சிங்கிள் ஸ்னைப்பர் தாங்க. ஸோ வந்துட்டு டபுள் ரீலோட் ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோவால்குள்ளே அடிக்கிறனால M24 யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதான் வெப்பன் க்ளோர் எடுத்துட்டோம்ல, அது அப்புறம் எதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. இதை விட நமக்கு யூஸ் பண்ண தெரியாதுலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு ஏடபிள்யூ தவிர வேறு எந்த கன்னும் நல்லா இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ லெவல் 99 ஏடபிள்யூனால யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுபோல் இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் எதாவது பண்ணினேன் கைஸ். அவனால் வந்துட்டு நான் எதுக்கு வந்தேன், இந்த ஸ்டோரில் ஏதோ ஒன்று வாங்க வந்தேன், ரிவ்யூ பண்ண வந்தேன் கைஸ். இவனாலும் சம்மந்தமே இல்லாமல் வந்து அடி வாங்கிட்டு இருக்கான்ட்டு. ஐயோ நமக்குவே வராங்க கைஸ். இந்த மாதிரிலாம் இவங்கள ஆளுங்கள்லாம் பார்த்தா அப்படியே சந்தோஷமாக இருக்கு கைஸ். இவங்களாம் வந்து அடி வாங்கிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் எதாவது பண்ணேன் கைஸ், நான் வாட்டுக்கு 7 ரிவ்யூ பண்ண தானே போகிறேன். அவன் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணிட்டு வெளில வருவான் போல், ஏன்டா வந்து அடி வாங்கிட்டான். அவன் டீம்மேட் இருப்பான்னு கத்தின்னு இருப்பான், டே உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காடா, என்னை ரிவ்யூ பண்ணி நீ சாவுறியடா முட்டாப்பிலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் என் டீம்மேட். பாருங்க, நான் இப்போ வந்துட்டு ஏடபிள்யூஎம் வந்து ஆமோ தேவையில்லாதனால இதில் வந்து ஃபுல்லாக நிறைய ஆமோ எடுத்துட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்கு சும்மா வந்தேங்க. ஒரு எனிமி கடந்தா அடிச்சுட்டே முடிச்சிட்டேன். என்ன ப்ரோ ஜாலியாக சொல்கிறீங்க, இப்படி வந்தேன் அப்படி குதிச்சு ஒரு எனிமி அடிச்சுன்றீங்களே ப்ரோ, என்ன ப்ரோ இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படி தான் கைஸ், திறமை கைஸ். நம்ம வந்துட்டு இப்படி ஒரு குதிச்சு அப்படி ஒரு குதிச்சு ஒரு ஜன்னலில் ஒரு குதிச்சோம்னா நம்ம ஒரு எனிமி அடிச்சிருவோம் கைஸ். கேட்குறதே சிரிப்பு, எனக்கு சொல்கிறேன் எனக்கே சிரிப்பு வருது கைஸ். இப்படிலாம் லூஸ்தனமாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் பரவாயில்ல கைஸ், கண்டுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 150 கொடுத்துருவேன், வால் போட்டுருவான், ஜோனில் இருக்கான், செத்துருவான்னு நினச்சேன், ஓசி போட்டேன். நமக்குன்னே எங்கே இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் ஓசி போட்டான் தான் கைஸ் நினச்சேன். ஆனால் பார்த்தா சாகவே இல்லை. ஸோ நம்ம டீம்மேட் அவன் அடிக்கலை கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த ட்ரோன் போட்டு ஹீல் ஆக பார்ப்பான், ட்ரோன் உடச்சி விட்ருவேன். அப்புறம் வாழை உட்காந்து உடச்சிட்டு இருப்பேன் கைஸ். எனக்கு வந்துட்டு அன்லிமிட்டெட் புல்லெட்டு லெவல் 19 ஏடபிள்யூ வேறு வந்து அதிகமாக வால் அடையும். இந்த கேப்பு கிடச்சோன்னே அடிச்சிட்டேன், அவ்வளோதான். அவன் டீம் காலி. பார்த்தீங்களா, டீமில் கடைசி ஆள் ரிவ்யூ பண்ண ஓடி கதறிக்கிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ஏடபிள்யூ வச்சு கதற விட்டு ஓட வச்சு அடிச்சிட்டேன் கைஸ். இன்னும் ப்ரோ இவ்வளோ கருணையே இல்லாமல் இப்படி பண்ணுறீங்களே ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, டீமில் கடைசியால் இப்படி பாடாதே அடிக்கிறீங்களே ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க கைஸ். நம்மளை மட்டும் எப்படி விரட்டி அடிக்கிறேன். நான் வாங்கிட்டு பார்த்தீங்களா இல்லையா, காரை பாட்டுக்கு நான் பாட்டுக்கு போய் ஒரு எனிமி அடிக்கிறது தான் நிற்பாடினேன். இப்படி போட்டு அப்படியே சொல்கிறாங்க கைஸ். 4 பேர் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஒரு 2 பேர், அதாவது அந்த வீட்டுக்கு டாப் ரூஃபில் வந்துட்டு 2 பேர், அந்த வீட்டோட அப்பர் ஃப்ளோர் அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு 2 பேர், மொத்த ஸ்குவாடு இல்லை ஒரு 3 பேர் இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். உட்காந்து அழுத்துறாங்க டக்குன்னு ஒரு சீன் அங்கே இன்னமும் ஆயிடுச்சு கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேக் 10 லெவல் 99 தாங்க கைஸ். என்ன ப்ரோ இது எப்படி ப்ரோ கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிடச்சி. இதே சொல்லிக்கிட்டு இருக்கணுமா, அது வந்துட்டு
ஒன்றும் இல்லை கைஸ், அதாவது சலுத்துக்கதை நான் சொல்கிறேன் கைஸ். இது சொல்கிறதுலாம் ஒரு விஷயம் கிடையாது. அங்கிட்டு வந்துச்சு, நான் அவட்டி அமுக்கி விட்டு லெவல் 90 வந்துச்சு. இப்போ நான் எதுக்கு புல்லட்லாம் தூக்கி வெளில போட்டேன்னா, அந்த லெவல் 90 வந்துட்டு அன்லிமிட்டட் ஆமோ தான். ஸோ புல்லட் வச்சுட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மெடிக்கேட் எடுக்கிறதுக்காண்டி வெளில போட்டேன். பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எனிமி நினச்சேன் கைஸ். அப்புறம் தான் தெரியுது அது வண்டின்னு. சார் என்ன ஒரு ஏமாற்றம் எனக்கு. அது ஒரு எனிமின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 150 கொடுத்துருவேன். என் டீமேட்டை சொல்லிட்டு போயிட்டு டேமேஜாக அவனை நான் பார்க்கவே இல்லை. பார்த்தா நாக்காய் கிடப்பான். அவனை சரி ரிவைவ் பண்ணா அப்படின்னு போனால் அவனுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ப்ரோ எனிமி ப்ரோன்னு. அடப்பாவி உன்னைய நம்பி வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு உள்ள விட்டேன் கைஸ். அடப்பாவி உண்டு விட்டால் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க கைஸ். பாருங்களேன், அவன் டேமேஜ் வாங்குறானா, மெடி போடுறானா. இப்போ கொஞ்சம் மறுபடியும் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் டேமேஜ் வாங்கிடுவான். யாருங்க இன்னொருத்தனுக்கு ஒரு 150 கொடுத்துருவேன்னா அவன் வந்துட்டு இப்போ வீட்டில் போய் ஒழுந்துப்பான். அவன் வந்துட்டு வரமாட்டேன் கைஸ். அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சு. இப்போ வந்துட்டு அவன் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்து கசசன்ன மாட்டான். இந்த ஏடம்ல இதாங்க சார் நல்ல விஷயம். ஒரு வாட்டி அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து கசசன்ன மாட்டேன். நான் வந்துட்டு இப்போ எதுக்கு தெரியுமா அந்த ஹேமர் எடுத்து பார்த்தேன். இந்த லெவல் 18 ஏடம்லேயே ஹேமர் போட முடியுமான்னு பார்த்தேன். போட முடிஞ்சா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ஆசை தான், போட முடியல. சரி ரைட்டு பரவாயில்ல, யாருக்கு வேணும், லெவல் 19 நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே எங்கிட்ட வந்து நம்ம டீம்மேட் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. சரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு வந்துக்கிட்டு இருப்பேன். மதியா நான் கஷ்டம் அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி வந்தோமா அடித்தோமான்னு இருப்போம் கைஸ். அப்படியே தரமா நம்ம இப்போ வந்துட்டு அவன் அடிச்சிட்டோமா 2v1 கைஸ். அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை கைஸ் 2v2 சரி கன்ஃபியூஷன். அதாவது அவனை வந்துட்டு அவங்க 3 பேர் இருக்காங்க போல கைஸ். நம்ம அவங்கள ஒருத்தரை முடிச்சிட்டோம், மீதி அவங்க 2 பேர் தான். ஸோ இப்போ 2v2 கைஸ் பர்ஃபெக்டாக இந்த கரெக்டாக அடிச்சிட்டோன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாய முடியலன்னு நம்ம டீமேட் செத்துருவான். என்னடா அது நமக்குன்னே வந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கைஸ். கரெக்டாக வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது போய் செத்துட்டான். சரி ரைட்டு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே நேடு போட்டேன். கீழே வருவான்னு நினச்சிட்டு மேலே நேடு போட்டேன். அப்படிங்கிட்டு வந்தால் இங்கே வருங்க எனக்கு வந்து சர்ப்ரைஸ். சார் ஒரு சீன் பயந்துட்டேங்க. நான் மேலே நேடு போட்டு சரி கீழே வருவான்னு தெரியுங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் வந்து இவங்க அழுத்த ஆரம்பிச்சிட்டேன் வந்துட்டு. சார் நல்ல வேலை என்னமோ லெவல் 99 மேக்டன்னால தப்பிச்சேங்க. மேக்டன் சிப்பு 3 மேக்டன்னாலும் இப்போ செத்துருப்பேங்க. லெவல் 99 தரமாக அடிச்சு முடிச்சிட்டேன் அவனை. சார் அப்போ இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம் போட்டும் காடு. ஸோ இப்போ நாங்கள் அந்த டீம்மேட்ஸ் ஆறதுக்கு முன்னாடி ஒருத்தனை அடித்து நான் பில் பண்ணல. அவனும் மேலே இருக்கான்ல இவனும் டீமு. நான் என்னை வந்துட்டு பின்னாடி இப்போ வந்து அடுத்தனால அவன் வந்து தனி டீமு. ஸோ இப்போ அது வந்துட்டு 2v3 இல்லை, அது 2v1. ஏன் ப்ரோ குழப்பறீங்க, விடுங்க ப்ரோ அப்படியே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருவேன் கேஷ். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு கத்திக்கிட்டு இருப்பான் அடிச்சிடலாம் அப்படின்னு. கரெக்டாக அடிச்சும் முடிஞ்சு கேஷ். டென் அப்படின்னு வந்துட்டு பூயான்னு போட்டாங்க கேஷ். நான் வந்து ஜெயிச்சிட்டோம். இது என்ன ப்ரோ இருக்குது ஒரு மேட்ச் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கேஷ். அதெல்லாம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறது தான். ஓகேவா? ஸோ ஓகே கேஷ், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ வரும். ஸோ டாட்டா பாய்.